தானியேல் தீர்க்கதரிசியினுடைய வேத பாடத்தை கடந்த வாரம் ஆரம்பித்தோம். இந்த வாரம் சற்றே அதை ஞாபகப்படுத்திவிட்டு தொடர்ந்து நான் செல்லலாம் என்று எண்ணுகிறேன். வேதம் முழுவதும் 2 பட்டணத்தின் மையத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு பட்டணம் பாபிலோன். பாபிலோன் என்ற வார்த்தைக்கு குழப்பத்தின் நகரம் என்ற அர்த்தம். 2 பட்டணங்களும் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கின்றன. பாபிலோனை முதல் ஆரம்பித்தவர் நிம்ரோத் என்ற ஒரு ராஜா. அவன்தான் பாபேல் என்ற கோபுரத்தை கட்டினவன். அந்த கோபுரம் கட்டும்போதுதான் ஆண்டவர் பாஷைகளை தாறுமாக்கினார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பாஷைகளும் பாபிலோனிலிருந்து ஆரம்பமாகிறது. ஆகவேதான் இன்றைக்கு பாஷையினாலே பல சண்டைகள் வருகிறது. தமிழ் மக்களால் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொள்ள முடியல. இலங்கை தமிழ் மக்களால் சிங்கள மொழியை ஏற்றுக்கொள்ள முடியல. மொழியின் அடிப்படையிலே பல போராட்டங்கள், குழப்பங்கள் வர காரணம் இன்றைக்கு இருக்கிற எல்லா மொழியும் பாபிலோனிலே ஆரம்பமாகிறது. அதே நேரத்தில் அதே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் தேராகுவின் மகனாகிய ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி எருசலேமுக்கு கொண்டு வந்தார். எருசலேம் என்ற வார்த்தைக்கு சமாதானத்தின் நகரம் என்பது அர்த்தம். ஆபிரகாம் அந்த எருசலேமுக்கு வந்த போது அங்கே ஒரு அற்புதமான மனிதனை பார்த்தார். வம்ச வரலாறு இல்லாதவர், தாய் தகப்பன் இல்லாதவர், ஜீவனின் துவக்கமும் முடிவும் இல்லாதவர், தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறவர். அவர்தான் மெல்கிசேதேக். பரிசுத்த ஆவியானவர் மாம்ச வடிவில மெல்கிசேதேக்காக இந்த பூமியில வாழ்ந்தார் என்பதை எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் அதனுடைய ஆழத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் உள்ளூர ஒரு போராட்டம், உள்ளூர ஒரு யுத்தம். பாபிலோனின் குழப்பம் சமாதானத்தின் நகரமாகிய எருசலேமை மேற்கொள்ள முயற்சிக்கிறது. எருசலேம் பாபிலோனை மேற்கொள்ள முயற்சிக்கிறது. 2க்கும் இடையே உள்ள தூரம் 560 கிலோமீட்டர் அல்லது 400 மைல்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 2 வித அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார். முதல் அடிமைத்தனம் எகிப்தில் உள்ள அடிமைத்தனம். தானியத்தை வாங்க போன இஸ்ரவேலர் எகிப்திலேயே அமர்ந்து விட்டார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானானை ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினாலும் அதை குறித்து அவர்கள் எண்ணம் இல்லாமல் யோசேப்பின் குடைக்கு கீழே அவன் சேகரித்து வைத்த தானியங்களை நன்றாக உண்டு, கோசேன் என்கிற நாட்டிலே எகிப்தின் ஒரு பகுதியில் ஆடு மாடுகளை மேய்க்க நல்ல புல்வெளி இருந்ததினால் அங்கேயே தங்கிவிட்டார்கள். அவர்கள் தங்கியிருந்த வருடங்கள் 430. அடிமைகளாகி போய்விட்ட வருஷங்கள் 400 வருஷங்கள். பாவத்துக்கு எப்படி மனுஷன் அடிமையாகிறான், பிசாசுக்கு எப்படி அடிமையாகிறான், ஒரு அடிமைத்தன வாழ்விலேயே அவன் திருப்தி அடைந்து விடுகிறான் என்பது எகிப்தின் அடிமைத்தனம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாவ அடிமைத்தனத்தில் இருந்தோம், சாத்தானினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம், உலக மாமிசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம்.
நம்மை பலவித ஆண்டவன்மார் ஆண்டார்கள். பல சாபங்கள் ஆண்டன, விக்கிரகங்கள் ஆண்டன, பல தீய சக்திகள் ஆண்டன. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்க ஒரு மோசேயை அனுப்பினார், ஒரு இரட்சகரை அனுப்பினார். இஸ்ரவேலரை மீட்கும்படி இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து பிறந்த, லேவி கோத்திரத்தில் பிறந்த மோசே ஆண்டவரை எழுப்பினார். இஸ்ரவேலரை விடுதலையாக்கும்படி வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமானது. அந்த இரத்தம் அடிக்கப்பட்டு நிலைக்கால்களை பூசப்பட்ட அந்த இரவு இஸ்ரவேலருக்கு விடுதலை கிடைத்தது. அதற்கு பிறகு 40 வருடங்கள் பிரயாணம் பண்ணி முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானானை அவர்கள் சென்று சேர்ந்தார்கள். கானானுக்குள்ளே வரும்போது, அதை சுதந்திரமாய் கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், 7 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய நிலத்தை நீங்க பயிரிடாம அதை இளைப்பாறும்படி விட்டுவிடணும். 6வது வருஷத்துல 2 மடங்கு உங்களுக்கு விளைச்சல் தருவேன். 7ஆம் வருஷத்துக்கும் சேர்த்து அந்த விளைச்சலை நான் உங்களுக்கு தருகிறபடியால் இந்த நிலம் இளைப்பாற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இஸ்ரவேலர் அந்த நிலங்களுக்கு ஓய்வு கொடுக்கவில்லை. 7ஆம் வருஷத்திலும் உழுது பயிர் செய்தார்கள். அப்படி 490 வருடங்கள் நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கவில்லை. ஓய்வு கொடுத்திருந்தால் 7 வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு வருஷம் வீதம் 70 வருஷங்கள் ஓய்வு கொடுத்திருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் கணக்கு பார்க்கிறதில், ஒவ்வொன்றையும் வட்டி முதலாய் வாங்குகிறதிலே, நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதிலே அவர் உண்மையுள்ளவர். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் நிலத்துக்கு ஓய்வு கொடுக்காதனால அந்த 70 வருஷம் அவர்களை பாபிலோனுக்கு சிறையிருப்பிலே அனுப்பிவிட்டு நிலத்துக்கு 70 வருஷம், இஸ்ரவேல் நிலங்கள் பயிரிடப்படாமல் 70 வருஷம் அப்படியே கிடந்தது. 2வது இன்னொரு நியாய தீர்ப்பு வந்தது. எசேக்கியா ராஜா தன்னுடைய 38ஆம் வயதிலே சுகவீனமாகி மரண தருவாய்க்குள் வந்தார். அந்த வயதிலே ராஜ்யபாரம் பொறுப்பெடுத்து மரண தருவாய்க்கு வந்ததும் அவர் மிகவும் அழுதார். உமக்கு முன்பாக நான் உண்மை உத்தமாய் நடந்தேன் என்று நினைத்தருளும். ஏசாயா வந்து சொல்லிவிட்டார், நீர் மரித்து போவீர், பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்துவிடும். ஆனால் இவர் அழுத அழுகையை, கண்ணீரை கர்த்தர் பார்த்து, உன்னுடைய வயதிலே 15 ஆண்டுகள் நான் நீடித்து கொடுப்பேன், 3ஆம் நாளிலே நீ ஆலயத்துக்கு போவாய், அது உனக்கு அடையாளம். முதுகில் அவ்வளவு பெரிய நோய், ராஜ பிளவை, அத்தை அடைகளை போட்டும் சுகமாகாத நிலையிலே கர்த்தர் 3ஆம் நாளிலே பரிபூர்ண சுகம் கொடுத்து ஆலயத்துக்கு அனுப்பினார். இதை கேள்விப்பட்ட பாபிலோன் ராஜா, இந்த எசேக்கியா ராஜா சுகமடைந்து விட்டான், சந்தோஷப்பட்டு சில வெகுமதிகளை அவனுக்கு அனுப்பினார்கள். ஆனால் அந்த எசேக்கியா ராஜா வெகுமதியை கொண்டு வந்த பாபிலோன் பிரதானிகள் இடத்துல கர்த்தர் செய்த நன்மையை சொல்லவில்லை. மரண தருவாயில் இருக்கும்போது கர்த்தரிடத்தில் அழுததை சொல்லவில்லை, 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்ததை சொல்லவில்லை, கர்த்தருக்கு கனத்தை செலுத்தவில்லை. அவன் என்ன செய்தான்? பெருமையோடு தன்னுடைய ஆயுத சாலை, தன்னுடைய பொக்கிஷ சாலை, தன்னுடைய பொன் வெள்ளி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு திறந்து காண்பித்தான். அது ஆண்டவருடைய உள்ளத்தில் மிகுந்த வேதனை கொடுத்தது. இப்படிப்பட்ட ஒரு துரோகி, நன்றி கெட்டவனாய் இருந்தானே. ஆகவே தீர்க்கதரிசி வந்து சொன்னார்,
நீ எதையெல்லாம் அவர்களுக்கு காண்பித்தாயோ அவை அவ்வளவும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய்விடும். ஆனாலும் எசேக்கியா மேல ஆண்டவர் மனமிறங்கி, இது உன்னுடைய காலத்தில் சம்பவியாமல் உன்னுடைய பிள்ளைகளுடைய காலத்தில் சம்பவிக்கும். அவர்கள் பாபிலோனுடைய அரண்மனையிலே வேலைக்காரர்களாக பணிபுரிவார்கள், அவ்வளவும் பாபிலோனுக்கு கொண்டு போய்விடும். இது இரண்டாவது நியாய தீர்ப்பு. மூன்றாவது நியாய தீர்ப்பு, யோயாக்கீன் என்ற ஒரு ராஜா. அவன் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையான எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அவனுடைய கையில் கொடுத்தார்கள். அந்த வேத வசனத்தை ஒரு அலட்சியம் செய்தான். இது என்ன தீர்க்கதரிசன புத்தகம்? அவனுடைய கையில் ஒரு சூரி கத்தி இருந்ததாம். அந்த கத்தியால் எரேமியாவுடைய அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை கிழித்தான். அதை கொண்டு போய் தீயிலே போட்டு அதை எரித்தான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசனம் வந்தது. நீ பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுவாய். உன்னுடைய கை வெண்கல விலங்கிடப்படும். உனக்கு போதிக்க தவறிய உன் தாயும் கூட பாபிலோன் சிறைப்பட்டு போவாள். கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த மூன்று நியாய தீர்ப்புகளும் ஒன்றாய் சேர்ந்தன. இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சம் லட்சமாக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அந்த காலத்திலே சிறைப்பிடிக்கிற ராஜா எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களை அவமானப்படுத்த முடியுமோ, கேலிப்படுத்த முடியுமோ, அந்த 460 கிலோமீட்டர் தூரமும் அவர்களுக்கு வஸ்திரம் இல்லாமல், கால்களை போட செருப்பு இல்லாமல், கைகளை பின்னால் கட்டி, ஒருவருடைய கையை அடுத்தவரோடு கட்டி, அடுத்தவரோடு கட்டி, முழு சிறையிருப்பு உள்ள மக்களும் ஆண்களும் பெண்களும் பகலெல்லாம் வெயிலே அவர்களை அடித்து அடித்து வேகமாய் நடக்க வைப்பார்கள். இரவிலே குளிரிலும் அவர்களை நடத்தி அடித்து செல்வார்கள். அவர்கள் போகிற வழியிலெல்லாம் அந்த கிராம மக்கள், ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் பாபிலோன் அரசனை பாடுவார்கள், அவனை போற்றுவார்கள், மற்ற சிறை கைதிகளை காரை துப்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் அந்த நாட்களில் இருந்தது. தானியேல் அப்படி சிறைப்பட்டு போகிற ஒரு காட்சி. எத்தனை லட்சம் பேர் அப்படி சிறையில போனாலும் ஆண்டவருடைய பரலோக கேமரா ஒரு 4 பேரை மட்டுமே நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதிலே பிரதானமான ஒருவர் தானியேல். மற்ற 3 எபிரேய வாலிபர்கள் தெரிந்திருக்கும், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. 4 வாலிபருடைய பெயர்களை நாம் இதில் வாசிக்கிறோம். ஒரே ஒரு இஸ்ரவேலின் ராஜா யோயாக்கீம் பெயரை வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த தானியேலையும் அவருடைய சிநேகிதர்களையும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, எருசலேமிலிருந்து ஒரு புதிய தேசத்துக்கு அவர்கள் போகிறார்கள். பாபிலோன். பாபிலோன் என்றால் குழப்பம் என்ற அர்த்தம். விக்கிரக ஆராதனை நிரம்பினது என்ற அர்த்தம். பாபிலோன் என்ற வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பாபிலோன் தனது வேசித்தனமாகிய உக்கிரகமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாள். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பாபிலோன் சகல வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமில் இருக்கும்போது எவ்வளவு சுயாதீனம், எவ்வளவு அருமையாய் சந்தோஷமாய் வாழ முடியும். பெரிய தேவாலயம் இருந்தது.
அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட காலங்களில் ஏறக்குறைய 12,000 ஆசாரியர்கள் இருந்தார்கள். சாலமோனுடைய மகிமை பொருந்தின ஆலயம் இருந்தது, ஆராதனை இருந்தது, பாடல் குழுவினர் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கர்த்தருடைய மக்கள் ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் பாபிலோனில் ஒருவரும் இல்லை. அங்கே அவர்கள் அழகாக தாய்மொழியில, எபிரேய மொழியில அவர்கள் பேசினார்கள். இப்போது யாருக்குமே புரியாத புதிய கல்தேயர் பாஷை பேசணும். எல்லா பழக்க வழக்கங்களும் வேறு, எல்லா நாகரிகங்களும் வேறு, அவருடைய சுபாவங்கள் வேறு. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இந்த எபிரேய மக்கள் அங்கே தவித்தார்கள். 137ஆம் சங்கீதத்திலே அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம், சியோனை நினைத்து அழுதோம். அந்த பாபிலோன் மக்கள் எங்களுடைய மங்கள கீதங்களை விரும்பி சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடுங்கள் என்று கேட்டார்கள். அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பாட்டை நாங்கள் பாடுவது எப்படி? கண்ணீரோடு சொன்னார்கள், எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என்னுடைய வலது கை தன் தொழிலை மறப்பதாக. ரொம்ப வேதனையான காரியம். சிறையிருப்பில் போய் உட்கார்ந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தின் சிறையிருப்பு கர்த்தருடைய அன்பை ருசிக்காத காலத்தில், பாவ அடிமைத்தனத்தில் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னால் உள்ள சிறையிருப்பு. அதற்கு மீட்பராக இயேசு வந்தார், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஆனால் பாபிலோன் சிறையிருப்பு அப்படியாப்பட்டதல்ல. தேவனை ருசித்து அவருடைய பிள்ளைகளாகி ஆலயத்தை கட்டி துணிகரமாய் ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்திலே போகிறது தான் இந்த பாபிலோனின் சிறையிருப்பு. பாவியாயிருந்து ரட்சிக்கப்படும் போது ரட்சகர் உண்டு, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உண்டு, எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஒழுங்கு செய்வார். அவர் வனாந்தரத்தில் நடக்கும்போது மன்னாவை தருவார், மேக ஸ்தம்பங்களை தருவார், அக்கினி ஸ்தம்பங்களை தருவார். ஆனால் ஒருவன் இயேசுவை அறிந்தும் பரம ஈவை ருசி பார்த்தும் கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்தும் துணிகரமாய் வேசித்தனத்துக்குள்ளே, துணிகரமாய் விக்கிர ஆராதனைக்குள்ளே போகும்போது வரப்போகிற சிறையிருப்பு பாபிலோனின் சிறையிருப்பு. அந்த பாபிலோனிலே ஒரு இரட்சகரை ஆண்டவர் எழுப்ப போவதில்லை. அந்த பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட போவதும் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? சகரியா 2:7 பாபிலோனில் போய் சிறைப்பட்ட சியோன் குமாரத்தி, உன்னை நீயே விடுவித்துக்கொள். உன்னை விடுவிக்க நான் வரமாட்டேன், உனக்கு இரட்சகரை அனுப்ப நான் செய்ய மாட்டேன். உனக்காக இயேசு இன்னொரு முறை ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் அடிக்கப்பட போவதில்லை. இனி உனக்காக செலுத்தப்படுவதற்கு வேறொரு பலி இல்லை. ஒரு முறைதான் அவர் அடிக்கப்படுவாரை தவிர, கர்த்தரை அறிகிற அறிவை பெற்ற பிறகு, பரிசுத்தாவியை பெற்ற பிறகு, பரம ஈவின் ருசி பார்த்த பிறகு, நீயாக போய் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே, நீயாக போய் ஆண்டவருக்கு பிரியமல்லாத உறவு முறையில் நீயாக போய் உலக சிநேகிதங்களை நாடும்போது, நீதான் உபவாசம் இருந்து, நீதான் கண்ணீரோடு தீர்மானித்து, நீதான் பொருத்தனை செய்து, எவ்வளவு உயரத்தில் ஏறி விழுந்தாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னை தாழ்த்தி, எவ்வளோ அடிப்படலாம், எலும்புகள் முறியலாம், ஆஸ்பத்திரியில் கிடந்து 40 நாள் உபவாசம் இருந்து நீதான் ஆதி அன்புக்குள்ளே திரும்ப வேண்டும். கிறிஸ்துவ அறியும் முன்னால் உள்ள அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்வார். அறிந்த பிறகு துணிந்து செய்கிற பாவங்களிலிருந்து நீங்கள் தான் விடுதலை ஆக வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இரண்டாவது சிறையிருப்பு தேவ பிள்ளைகளுக்கு வராதபடி பாதுகாத்து கொள்ளணும். இரண்டாவது சிறையிருப்பு வராதபடி பாதுகாத்து கொள்ளணும். நான் வாலிபனாய் இருந்தபோது தமிழ்நாட்டை உலுக்கின ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் பெயர் பால் ஆசீர் லாரி என்பதா. பால் ஆசீர் லாரி ரொம்ப ஃபேமஸ். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் தேசத்தை அசைத்தார். உண்மையிலே அவர் கர்த்தரோடு கடைசி வரை நின்றிருப்பார் என்றால் இன்றைக்கு தமிழ்நாடே மாறி இருந்திருக்கும். அவ்வளவு வல்லமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். கொஞ்சம் கொஞ்சமாய் பின் மாற்றத்திலே போனார். ஒரு லேடி டாக்டர் இடத்துல பாவத்தில் விழுந்தார். பிறகு தன்னை தாவீதின் குமாரன் எத்தனையோ மனைவி வைத்துக் கொள்ளலாம் என்று பேசினார். மனிதன் சந்திர மண்டலத்தில் இறங்கிவிட்ட பின்பு தேவகுமாரன் தன்மேல் இறங்கி வந்துவிட்டதாக, தானே மனுஷகுமாரன் தானே தேவகுமாரன் என்று சொன்னார். ஒரு இந்து கோயில் முன்னால பஜனை பண்ணும்போது கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் ஒன்றுதான் என்று பிரசங்கம் பண்ணினார். ஒரு சகோதரி, அவர் எவ்வளவாய் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக உழைத்தார் என்று அவருக்காக பல நாட்கள் உபவாசம் இருந்து கர்த்தருடைய இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பித்தார். ஒரு பயங்கரமான கருநாகம் ராட்சச உருவத்தில் ஒரு டிராகன் போல அந்த வலு சர்ப்பத்தின் வாய்க்குள்ளே அவர் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறதை காண்பித்தார். அவருடைய 2 விஷப்பற்களும் மூடியிருந்தன. இவர் வெளியே தப்ப முடியாதபடி. ஆனாலும் உள்ளே நின்று அவர் பேசிக்கொண்டிருந்தார். ஆண்டவர் கண்ணீரோடு சொன்னார், எத்தனையோ முறை அவரை நான் எச்சரித்தேன், என் கிருபையை நஷ்டப்படுத்தி விடாதே, என் உயிரை கொடுத்து உன்னை ரட்சித்திருக்கிறேன், என் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். உபவாசத்தோடு கண்ணீரோடு மறுபடியும் இந்த இடத்தில் திரும்பு. அவர் திரும்பாததினாலே முழுக்க முழுக்க சிறையிருப்புக்குள் கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த ஆண்டவர் துணிகரமாய் பாபிலோனுடைய சிறையிருப்பிலே அகப்பட்ட போது சொல்லிவிட்டார், சீயோன் குமாரத்தையே, உன்னை நீயே விடுவித்துக்கொள், உன்னை நீயே விடுவித்துக்கொள். எபேசு சபைக்கு எழுதும்போது சொன்னார், வெளிப்படுத்தல் 2 நாள்ல, இன்ன நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை அறிந்து ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயா. அவருடைய உதவி கிடைக்கவில்லை, ஆவியானவருடைய உதவி கிடைக்கவில்லை. ஆனாலும் பாருங்கள், அந்த பாபிலோனுக்கு போகிற தானியேல், அநேக வேத பண்டிதர்கள் அவருக்கு 14 வயது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது, சில வேத பண்டிதர்கள் 16 வயதாக இருக்கலாம், 14க்கும் 16க்கும் இடையே உள்ள ஒரு வயது. தானியேல் போகும்போது அவருடைய உள்ளத்தில் முறுமுறுக்கக்கூடிய 1000 காரியம் இருந்திருக்கலாம். ஏன் இது எனக்கு நேரிட பண்ணினீர் ஆண்டவரே, நான் என்ன தப்பு செய்தேன், என் தாய் எங்கே போயிருப்பார்கள், தகப்பன் எங்கே போயிருப்பார், என்னுடைய அண்ணன் தம்பி தங்கை எங்கே என்ன இருப்பார்கள், மறுபடியும் அவர்களை நான் காண்பேனா, மறுபடியும் என்னுடைய குடும்பம் ஒன்றே சாருமா, முன்பு போல சந்தோஷமாய் எருசலேமில் உள்ள ஆலயத்தில் போய் நான் கர்த்தரை ஆராதிக்க முடியுமா, மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் திரும்புவேனா. எத்தனையோ கேள்விகள் இருந்தாலும் நான் நினைக்கிறேன், அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் மேல் கசப்புக்கு இடம் கொடுக்கவில்லை. இந்த தேவன் என்னை சிறைப்பிடிக்க போக அனுமதித்த தேவன் எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லவில்லை. கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லை.
உண்மையிலேயே அவனுடைய தாயார் சிறு வயதிலே அவ்வளவு பக்திக்குரியதாய் வளர்த்திருந்த நாள், சிறுவனை அவன் நடத்த வேண்டிய வழியிலே நீ நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அந்த தாய் தாளாட்டும் போது தன்னுடைய பக்தியை ஊட்டி வளர்த்ததினாலே தானியேலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நான் எங்கே போனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார், ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். பாபிலோனுக்கு நான் போனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட வருவார், அவருடைய கிருபை என்னோடு இருக்கும். தன்னை சூழ ஒரு எருசலேமை உண்டாக்கி கொண்டு, தன்னை சூழ ஒரு தேவ பிரசன்னத்தை உண்டாக்கி கொண்டு, பாபிலோனிலிருந்து எருசலேம் எந்த திசை என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த எருசலேமின் தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். சில பதட்டமான சூழ்நிலைகள் வரும்போது உலகத்தார் சொல்லும், இந்த இயேசு உனக்கு என்ன செய்தார், ஒரு நன்மையும் செய்யல. அதே வார்த்தையை தான் யோபுவை பார்த்து அவருடைய மனைவி சொன்னாள், இன்னும் உடைய உத்தமத்தில் இருக்கிறீரோ, கர்த்தரை தூஷித்து உடைய ஜீவனை விடும். ஒரு முளை கயிறு இல்லையா, சாப்பிடாதா, உடம்புல இவ்வளவு வியாதி, 10 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் இழந்து, இதுவா உன்னுடைய அன்புள்ள தேவனுடைய செயல்? அவர் அன்புள்ளவர் அல்ல, கொடூரமானவர் என்று சொல்லி இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் யோபு நிதானமாய் பேசினார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய கையில நன்மை அனுபவித்த நாம் ஏன் தீமை அனுபவிக்க கூடாது? தானியேலும் அப்படித்தான் தன்னை கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்தி கொண்டார். தன்னோடு கர்த்தருடைய பிரசன்னத்தை வைத்துக் கொள்ளணும், தன்னுடைய உள்ளத்திலே வேதத்தை வைத்துக் கொள்ளணும். எருசலேமை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் சாலமோன் சொன்னார், ஜெபம் பண்ணும் போது, ஆலய பிரதிஷ்டையின் போது, தேவனே உம்முடைய பிள்ளைகள் பூமியின் கடையாந்தரத்துக்கு சிறைப்பட்டு போகும்போது, துரத்தி விடப்படும் போது, அந்தந்த தேசங்களிலிருந்து இந்த எருசலேமை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனித்தவைகளுமாய் இருக்கட்டும். சாலமோன் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார், கேட்டார். ஆகவே தான் தானியேல் பாபிலோனுக்கு போனாலும் பாபிலோனிலே ஒரு எருசலேமை, தன்னை சூழ தேவ பிரசன்னத்தை வைத்து கொள்ள தீர்மானித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அக்கினி வழியாக நடந்தாலும் தேவ பிரசன்னம் அங்கே இருக்கும். நீ சிங்கக்கபியிலே போடப்பட்டாலும் தேவ பிரசன்னம் அங்கே இருக்கும். அவனின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சங்கீதம் 91:14-15 சொல்லுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் போயிருந்தேன். எங்களை வழிகாட்டி கொண்டு போன அந்த யூத வழிகாட்டி, இந்திய யூதர்களை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப விருப்பமாக இருந்தது. தயவு செய்து கொண்டு போங்க. அவர்கள் கொச்சின் கேரளா பகுதியில் 2500 வருஷங்களுக்கு மேலாக வாழ்ந்த யூதர்கள். ஏதோ ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தவர்கள் அல்ல. சாலமோன் தன்னுடைய கப்பல்களில் வியாபாரம் செய்யும்படி இந்தியாவிலே சில யூத குடும்பங்களை குடியேற்றி அங்கே இருந்து வருகிற ஒப்பேறு, தங்கம், மெல்லிய புடவைகள், ராஜாக்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த வெகுமதிகளை அனுப்புவான். கப்பல் இங்கே வரும் இந்த யூத குடும்பங்கள் அதை வாங்கி ராஜாக்களோடு வியாபாரம், தொழில் செய்வார்கள். சாலமோன் இறந்த பிறகு கப்பல்கள் வருவது நின்று போயிற்று. இங்கே இருந்த ஒரு 50 குடும்பங்கள்
இந்தியாவில் சிக்கிக் கொண்டன. ஆனால் அந்த யூதர்கள் என்ன செய்தார்களான்னு தெரியுமா? இனி கப்பல் வரப்போவதில்லை என்று அறிந்ததும், இனி இஸ்ரவேல் நாட்டோடு தங்களுக்கு ஒரு ஐக்கியம் ஏற்படுவதில்லை என்று தெரிந்ததும், தங்களுக்குள்ளே ஒரு சில தீர்மானங்களை ஏற்றினார்கள். என்னதான் வெளியே மலையாளம் பேசினாலும், தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் பேசினாலும், நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கொருவர் நம்முடைய மொழியை மறந்துவிடக்கூடாது. எபிரேய மொழியை எந்த விதத்திலும் மறந்துவிடக்கூடாது. வீட்டுக்குள்ள அந்த எபிரேய மொழியை, அந்த தெய்வீக மொழியை மட்டும்தான் நாம் பேசும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த 50 குடும்பத்தில் ஒருவர் எழுத படிக்க எபிரேய மொழியை கற்றுக் கொடுக்கணும். இரண்டாவது அவருடைய தீர்மானம், தோரா என்று சொல்லப்படுகிற 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், பாகமம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து போதிக்கணும். கர்த்தரை மறந்துவிடவே கூடாது. மூன்றாவதாக அவருடைய தீர்மானம், நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் புறஜாதியாருக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது. புறஜாதியிலிருந்து மாப்பிள்ளையோ பெண்ணையோ நாம் எடுக்கக்கூடாது. அப்படி அவர்கள் வைராக்கியமாயிருந்தார்கள். கொச்சினிலேயே ஒரு எருசலேமை கொண்டு வரும்படி சாலமோன் தேவாலயத்தின் ஒரு சிறிய பகுதி போல ஒரு தேவாலயத்தை அவர்கள் கட்டினார்கள். கர்த்தரை மறந்துவிடவில்லை. கர்த்தரை மறந்துவிடவில்லை. 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் பெற்ற போது, இப்படிப்பட்ட யூதர்களை குறித்து இஸ்ரவேல் அரசாங்கம் கேள்விப்பட்டு எத்தனையோ விமானங்களை அனுப்பி அவர்களை தங்களுடைய தேசத்துக்கு சேர்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு என்று அந்த 50 குடும்பம் 500 குடும்பமாக ஏராளமான பேர் பெருகியிருந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுத்து, இதில் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யுங்கள், அரசாங்கம் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ. இப்போது அவங்க செழிப்பாய் அந்த இடத்தையே மாற்றி இருக்கிறார்கள். நிறைய ஃபேக்டரிகள் அதில் இருந்தது. எங்களை கூட்டி காண்பிப்பதற்கு ஒரு யூத பெண் வந்தாள். அவளுடைய பெயர் நீலி. அவள் சொன்னாள், இந்தியா விட்டு நாங்கள் வந்ததிலிருந்து மலையாளத்தையும் தமிழையும் மறந்துட்டோம், ஆனாலும் உங்ககிட்ட நாங்கள் மலையாளத்தில் பேசுகிறோம் என்று அழகாக மலையாளத்தில் பேசினார்கள். அவருடைய முகத்தோற்றம் கூட 2500 ஆண்டுகள் இந்தியாவில் இறந்து 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 அசல் ஒரு மலையாளி போலே எல்லாருடைய முகமும் காட்சியளித்தது. ரொம்ப ஆச்சரியமான காரியம். யூதருடைய விசேஷம் எங்கே சென்றாலும் தங்களுடைய யூத பண்பாடுகளை தாங்களே சுமந்து கொண்டு செல்லுகிறது. தமிழர்களை பாருங்க, அமெரிக்காவில் 10-15 வருஷத்துக்கு முன்னால் குடியேறின தமிழ் மக்கள் நம்மளை பார்த்து கேட்குறாங்க, there is no Antantulappam in Tamil because our children do not study Tamil. 10 வருஷத்துக்குள்ள தமிழை மறந்தாச்சு. 10 வருஷத்துக்குள்ள தமிழ் பண்பாடையும் மறந்தாச்சு. தானியேலுக்கு ஒரு பெரிய ஆர்வம், தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று தெரிந்தாலும் நான் ஆண்டவரை விட மாட்டேன், ஆண்டவரை விட மாட்டேன். சரி, இன்றைக்கு சற்று ஆழத்துக்குள் நாம் வசனத்துக்குள் செல்ல போகிறோம். பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து எருசலேமிலே மக்களை சிறைப்பிடித்தான். எருசலேம் தேவாலயத்தில் உள்ள சில பொருட்களையும் அவன் எடுத்துக்கொண்டு போனான். அந்த நேபுகாத் நேச்சருடைய உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் இருந்தது. அந்த ஆலயத்தில் உள்ளதை நான் எடுத்துக்கொண்டு வந்தாலும் என்னுடைய சொந்த உபயோகத்துக்காக, அரண்மனை உபயோகத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன்.
என்னுடைய தேவனுடைய கோயிலில் நான் வைக்க போகிறேன். தன்னுடைய தேவனுடைய பண்டக சாலையில் அதை கொண்டு போய் வைத்தான். அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. அவனுக்கு சில நல்ல எண்ணங்கள் இருந்தன. சுயநலத்துக்காக நான் அதை பயன்படுத்த மாட்டேன். ஆகவே அந்த கோயிலை கொண்டு வந்து வைத்தான். 3ஆம் வசனத்துக்கு போக போகிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள். அவன் யூதர்களை பிடிக்கும் போது அவனுக்கு தெரியும், மகா ஞானத்தில் சிறந்தவர்கள் இந்த யூத சந்ததி. அவர்களுக்கு இருக்கிற சிறப்பான ஞானத்தை நான் பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ நிறைய கலெக்டர் போஸ்ட் உருவாகிறது. நிறைய IAS அதிகாரிகள் தேவைப்படுகிறது. 120 தேசங்களை இப்போது அவர் அரசாளும் போது 120 தேசங்களுக்கு கலெக்டர்களை நியமிக்க வேணும். ஆகவே அவன் 7 குணாதிசயங்கள் அடங்கிய ஒருவரை, பல பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த 7 குணாதிசயத்தையும் இன்றைக்கு நாம் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள். அதான் வைத்திருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். அஸ்பெனாசு என்ற அந்த பிரதானியை பார்த்து சொல்லுகிறான், இவ்வளோ லட்சம் மக்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இவைகளில் எந்த மாசு மறு இல்லாதவர்கள். பாபிலோனிய கவர்மெண்ட்டுக்கு அந்த சர்வீஸில் சர்வன்ஸாக அவங்க பயன்படணும். இன்றைக்கு பரலோக கவர்மெண்ட் நம்ம பார்க்கிறது. பரலோக கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தேவை. இங்கே வைக்கிற முதல் நிபந்தனை மாசு மறு இல்லாதவர்கள், தூய்மையானவர்கள், கோபமும் எரிச்சலும் உள்ளவர்கள் அல்ல, பரிசுத்தம் உள்ளவர்கள், கரை திரையற்றவர்கள். அப்படிப்பட்ட தூய்மை உள்ளவர்களை பரலோக அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. ஒரு நேபுகாத் நேச்சாருக்கு மாசுமறுமற்றவர்கள் தேவை என்றால், பரலோக பரிசுத்தமுள்ள பிதா, பரிசுத்தமுள்ள குமாரன், பரிசுத்தமுள்ள ஆவியானவருக்கு எவ்வளவு மாசு மறுவற்றவர்கள் அவருக்கு தேவை. சாலமோனை பார்க்கிறோம், ஆரம்பம் அருமையாய் ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு மாசு மறுவை அந்நிய ஸ்திரீகள் ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன்னுடைய தெய்வத்துக்கு கோவில் கட்டணும் என்று ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் பல முறை சாலமோனை எச்சரித்தார். கர்த்தர் எதிர்பார்த்த பரிசுத்தத்திலே சாலமோன் இல்லாததினால் அவனை தள்ளிவிட்டார். அவனுடைய முடிவு பரிதாபமானது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலை பார்க்கும்போது அங்கே சாலமோன் பெயர் அங்கே காணப்படவில்லை. ஆண்டவர் அவனை வேண்டாம் என்று ஒதுக்கினார். சிலரை ஆண்டவர் உயர்த்தி உன்னத நிலைமையில வைக்கும்போது தங்களை உயர்த்தின ஆண்டவரை மறந்து விடுகிறார். இந்த ஜெனரல் மேனேஜர் போஸ்டுக்கு வந்தா குடிச்சுதான் பிரதர் ஆகணும், பார்ட்டி அட்டன் பண்ணி தான் பிரதர் ஆகும். பார்ட்டி அட்டன் பண்ணல நீ செத்தா போவா. ஆண்டவர் உன்னை கிருபையா உயர்த்தினார். அந்த உயர்த்தின நிலைமையில நீ தங்கியிருக்கணும்னு சொன்னா, கர்த்தரை பிரியப்படுத்தி பரிசுத்தமாய் நிற்பதுதான் உயர்ந்த நிலைமையை காத்துக்கொள்ள முடியும். ஒருவன் திறமையை வைத்து உயர 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 ஏறலாம். ஆனால் உயர ஏறின நிலையில நிலைத்திருப்பதற்கு தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் தேவை.
ஆமான் என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். ஆனால் அவன் மற்றவர்கள் மேல கசப்புக்கு இடம் கொடுத்தான். மொர்தெகாய் மேல கசப்புக்கு இடம் கொடுத்தான். பரிசுத்த ஸ்தலத்திலே நிலை நிற்க முடியாதபடி அவனுக்குள்ளே வந்த பொறாமைகள், அவனுக்குள்ளே வந்த எரிச்சல்கள், கடைசியில் அவன் உண்டாக்கின தூக்கு மரத்திலேயே அவன் தொங்கி சாக வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும், உயர்ந்த பதவிகளை தந்தாலும், தூய்மையாய் இருக்க தீர்மானம் செய்யுங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே. நேற்றைய தினமும் முந்தா நாளும் பேப்பரை பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய கம்பெனி, அதில் ஜெனரல் மேனேஜர் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக தாய்லாந்து போயிருந்தார். என்ன நடந்ததோ தெரியல, 22வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். ஹிந்துவில் அவருடைய பேப்பர்லாம் போட்டிருந்தது. எவ்வளோ ஒரு ஹை போஸ்ட், எவ்வளோ ஜெனரல் மேனேஜர் டாடா மோட்டார்ஸ் கம்பெனிக்கு. பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. அநேக படித்தவர்கள், உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்க டென்ஷன் ஆகும்போது எந்த விதத்தில் அந்த டென்ஷனை குறைப்பது, ஆண்டவர்களை இளைப்பாற தெரியாதபடி தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். எத்தனையோ ஹார்ட் ஆப்ரேஷன் செய்த டாக்டர் செரியன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மெட்ராஸில் ரொம்ப ஃபேமஸ். 3வது மாடியிலேருந்து அவ்வளோ டாக்டர், அவ்வளோ படித்தவர், அவ்வளோ ஞானம் பறிந்தவர் தற்கொலை செய்து கொண்டார். நிறைய படித்தவர்கள் லைஃப்பில் உள்ள செக்கில், வாழ்க்கையில் உள்ள ப்ரெஷரில் தாங்கக்கூடாதபடி, ஆறுதல் தேட இடம் இல்லாதபடி, கர்த்தரை தஞ்சமாய் கொண்டிராதபடி, ஜீசஸ்ன்னு ஒரு 10 தடவை சொன்னாலே எல்லா டென்ஷனும் போயிடும். இந்த சின்ன காரியம் தெரியாதபடி அவர்கள் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். பரிசுத்தம் இல்லை என்றால் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. தானியேல் போகிறார். அவர்ல எந்த பிரதானியாலும் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவே இல்லையா. முழு பாபிலோனும் அவரை கவனித்தது. சின்ன வயதில் அவ்வளோ ஹை போஸ்டுக்கு வந்துட்டாருன்னு எல்லாரும் பொறாமை கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, எந்த குற்றத்தையும் தானியேல் மேல் காணப்பட முடியல. முழு வேதத்திலும் வாசி பாருங்க, தானியேலை பற்றி இதுவரை யாரும் ஒரு சின்ன குறை சொன்னதே இல்லை. தானியேலின் சுபாவம் அவ்வளவு விலையேறப்பட்டது. அதனால தான் நாம் தானியேலை ஆழமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய பரிசுத்த வாழ்க்கை நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு முக்கியமான நோக்கத்தை எபேசியர் 1:4 சொல்லுகிறார். நீங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டாராம். என்ன அழகான ஒரு வார்த்தை. நேற்று இன்னைக்கு அவர் உங்களை தெரிந்து கொள்ளல. நீங்க பூமியில வாழ போகிறதற்கு கோடி 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 வருஷமா நீங்க தேவ சமூகத்தில் கர்த்தர் தந்த ஆவி தீபமாய் இருக்கும்போது உங்களை பார்த்து என் மகன் என் மகள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனும் குற்றமில்லாதவனுமாய் இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழுதற்ற ஒரு குறைவில்லாத மாசு இல்லாதவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் ஊக்கமாய் ஜெபிக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் பரிசுத்தமுள்ள தேவனை அப்பா பிதா என்று அழைக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவர்கள் தான்
சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் வருகையில் காணப்பட முடியும். பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் பரிசுத்தவான்களின் தேசமாகிய பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். முதலாவது உங்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம் மாசு மறுவற்ற கரை திரையில்லாத ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் உங்களிலே எதிர்பார்க்கிறார். பூமியில நிறைய பேர் பரிசுத்தவான்கள் மாதிரி நடிக்கலாம். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா பெரிய பரிசுத்தவான் மாதிரி தோற்றம் அளிக்கலாம். நல்ல வெள்ளை ஜிப்பா பல 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 பழன்னு போட்டு வந்து உங்கள் முன்னால என்னை பார், என்னை போல பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை மாய்மாலம் காண்பிக்கலாம். ஆனால் ஒருவனுடைய மரண நேரத்தில் அவனுடைய உண்மையான சுபாவம் என்னவென்று எல்லாரும் அறிந்து கொள்வார். ஆண்டவரிடத்தில் மாய்மாலம் காண்பிக்க முடியாது. வருகை நேரத்தில், மரண நேரத்தில் யாராலும் காண்பிக்க முடியாது. ஸ்தேவானுக்கு மரண நேரம் வந்தபோது வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை சங்கத்தில் அவன் நின்ற போது அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல இருக்க கண்டார்கள். அதுதான் பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரு பூரண பரிசுத்தம். அந்த பரலோகம் அங்கீகரிக்கக்கூடிய பரிசுத்தம் இருந்ததுனால தான் இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பரிசுத்தமாய் உலகத்தை வாழ்ந்து கடந்து போகிற ஒரு அருமையான அனுபவம். பரலோகத்தை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களை 2 ஜோடி கண்கள் கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றன. ஒன்று தேவனுடைய கண்கள், அடுத்தது சாத்தானுடைய கண்கள். 2 கண்கள் உங்களை கூர்ந்து நோக்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மாசு மறுவற்ற ஒரு பரிசுத்த ஜீவியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். 2வதாக 3ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி வாசிக்கிறேன். யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும். 2வது அழகானவர் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதமத்தை வாசிக்கும் போது அழகானவர்கள் என்ற வார்த்தைக்கு தயவை பெற்றவர்கள். தயவில் 2 வகை இருக்கிறது. ஆண்டவருடைய தயவு இருக்கிறது, மனுஷருடைய தயவு இருக்கிறது. இயேசுவானவரை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய இளமை பருவத்தை குறித்து சொல்லும்போது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். தேவனுடைய தயவு முகத்தை பார்க்கும்போதே ஒரு தேவ பிரசன்னம், ஒரு வசீகரணம், அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம். யோசேப்புக்கு பார்வோனுடைய கண்களிலும் தயவு கிடைத்ததாம். சிறைச்சாலையில் போடும்போது சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலும் தயவு கிடைத்தது என்று ஆதியாகமம் 39:4ஆம் வசனத்தில் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதுபோல தானியேலை குறித்தும் பிரதானிகளுடைய கண்கள் அவருக்கு தயவு கிடைத்தது. தானியேல் சொல்றாரு, எங்களை சோதிச்சு பாரும், இந்த ராஜ போஜனம் வேண்டாம், திராட்சை ரசம் வேண்டாம், வெறும் பருப்பு கொடு, காய்கறி கொடும் போதும். அந்த பிரதானி கண்களில் தயவு கிடைக்கலன்னா நேர போய் கோல் மூட்டி கொடுத்துருப்பான், போட்டு கொடுத்துருப்பான். இப்படி ஒருத்தன் சிறையிருப்பில் ராஜ போஜனத்தை சாப்பிட்டு நல்ல ஞானம் உள்ளவனாக இருக்கலான்னு பார்த்தா, இவன் என்ன பருப்பு கறி சாம்பார, என்னைக்கும் சாம்பார் சாம்பார் சாம்பார், இதை குடித்தா முகமா உருப்படுமா? ஆனால் அந்த பிரதானிகளுடைய கண்களில் தயவு கிடைத்தனால அப்படியே கொடுத்து பார்த்தார்கள். தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தனால எல்லாருடைய முகத்தை பார்க்கிலும் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முகம் 10 மடங்கு கலையுள்ளதாக இருந்தது. அதுதான் தேவ தயவு. அருமையான தேவனுடைய பிள்ளை, வெறும் அழகு மாத்திரம் பரலோகம் கவனிக்கிறதில்லை. நீதிமொழி 31:30ஆம் வசனம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது,
அழகு வீண். உலக பிரகாரமான அழகிகளை சாத்தான் பயன்படுத்தி சினிமா நடிகைகளாக்கி ஜனங்களை விபச்சாரத்துக்கு கொண்டு போறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சங்கீதம் 45 வாசிக்கும் போது 13ஆம் வசனம், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். ஆண்டவர் முகத்தோற்றை புறத்தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாவினுடைய வீட்டுக்கு போன போது ஒவ்வொரு ஒவ்வொரு பையங்களையா பார்த்து அவருடைய அழகை பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், நான் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய முகம் அழகுள்ளதாய் விளங்கணும்னா அதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும், அதுக்காக பவுடர் போட்டு தேய்க்கணும், மஞ்சளை தேய்க்கணும், ஸ்னோ தேய்க்கணும்னு அர்த்தமே இல்லை. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி இருக்கும். மூன்றாவதாக, முதல்ல மாசு இல்லாதவர், இரண்டாவது அழகானவர்கள், மூன்றாவது சகல ஞானத்திலும் தேறினவர்கள். உண்மையான ஞானம் என்ன? அது உலக ஞானம் அல்ல, சாத்தானுடைய ஞானம் அல்ல, வஞ்சனை செய்கிற ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தமுள்ளதாக இருக்கிறது என்று யாக்கோபு தன் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதுகிறார். எந்த மனுஷன் நித்தியத்தை குறித்து எண்ணுகிறானோ, எந்த மனுஷன் பரலோகத்தில் கோடிக்கணக்கான வருஷங்களாக தான் அனுபவிக்க போகிற நன்மைகளை குறித்து எண்ணுகிறானோ, அவன்தான் உண்மையான ஞானமுள்ளவன். 2 வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம். அறிவை பல விதங்களில் நாம் அடைந்து கொள்ளுகிறோம். ஒரு சூழ்நிலையை பற்றி, ஒரு ஆளை பற்றி, ஒரு பிரச்சனையை பற்றி சில அறிவுகள். ஆனால் ஞானம், பெற்ற அறிவிலிருந்து என்ன ஞானமாய் நீ முடிவெடுக்க போகிறாய், அதுதான் ஞானம். ஒரு டாக்டர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான புத்தகங்களை 5 வருஷமா படிக்கலாம், அது அறிவு. ஆனால் ஒரு ஆளை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வியாதியை டயக்னைஸ் பண்ற ஞானம், என்ன மருந்து கொடுத்தால் இந்த பிரச்சனை தீரும், ஞானம். தேவனிடத்திலிருந்து ஞானம் வருகிறது. யாருக்கு ஞானத்தை கொடுக்கிறார்? நீதிமொழி 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் சுத்தத்திலிருந்து வருகிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ள. நம்முடைய உள்ளம் சுத்தமா இருந்தால தான் அந்த பரலோக ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும், தேவனுடைய வழிநடத்துதலை அறிந்து கொள்ள முடியும், பிரச்சனைக்கு காரணம் என்ன, தீர்வு என்ன, அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய உள்ளம் அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். உதாரணமா, இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் வரும்போது மன்னா பொழிந்தது. அதை ஒரு நாளைக்கு மேலே வைத்திருக்க முடியாது. வெயில் ஏறிச்சுன்னா அது உருகி போகும். அடுத்த நாள் வந்துச்சுன்னா பூச்சி பிடிச்சி நாற்றம் பிடிச்சிடும். ஒரு நாள் தான் அதோடைய ஆயுசு. அந்த ஒரு நாளுக்குள்ள அந்த கொத்தமல்லி போல இருக்கிற, தேனிட்ட பலகாரம் போல இருக்கிற தேவதூருடைய உணவை அதை அரைச்சி நல்ல மாவாக்கி அப்படியே அதிரசம் போல சாப்பிடலாம். அடுத்த நாளானா ஒன்றுக்கு உதவாது. ஆனால் அதே மன்னாவை ஒரு பொற்பாத்திரத்தில் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்த போது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது கெட்டே போகாது. இந்த கிருபாசனத்துக்குள்ள உள்ள பெட்டியில மன்னா பொற்பாத்திரத்தில் வைக்கப்படுகிறது, தேவ பிரசன்னத்தில், பரிசுத்தத்தில். அதுபோலதான் பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் நீங்க விளங்குவீங்கண்டா உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற வெளிப்பாடு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம் மகா சிறந்ததாய் இருக்கும். ஆகவே இந்த நேபுகாத் நேச்சார் ஞானத்தில் சிறந்தவர்களை அவனை எதிர்பார்த்தான். 4ஆவதாக
அறிவில் சிறந்தவர்கள். அறிவு என்றால் என்ன? வேதத்தை அறிகிற அறிவே அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு, கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவே அறிவு. நமக்கு ஆண்டவரை தெரிந்திருக்கிற மட்டும் இல்லை, ஆண்டவரை அறிந்திருக்கணும். ஒபாமா இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியும், ஒபாமாவை தெரியும். யார்? அமெரிக்காவில் உள்ள பிரசிடென்ட். அவர் மனைவி பேர் இது. அவர் எப்படி 6 வருஷத்துக்கு முன்னால் பிரசிடென்ட் ஆனார்? இன்டர்நெட்டில் தண்ணி பார்த்தா ஒபாமாவை பற்றி அவ்வளோ இருக்குங்க. அதுக்காக அவரை பர்சனலாக எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் கூட பழகி அவரோடு இருக்கிறவங்க தான் அவரை பற்றி தெரியும். இயேசுவானவரை பற்றி நிறைய பேருக்கு சொல்லலாம். யார் அவர்? மரியாளின் மகன், யோசேப்பினுடைய குமாரன் எனப்பட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னால் பூமியில். அது இல்லை. பவுல் அவரை தமஸ்கு வீதியில் சந்திக்கும் போது அவரை அறிந்து கொள்ளும்படி ஒரு கேள்வி முதல்ல கேட்டார். ஆண்டவரே, மேரி யார்? அவர் அறியணும். 2வது கேள்வி, என்னை குறித்து என்ன சித்தமாக இருக்கிறீர்? இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நேர அரபியா தேசத்துக்கு போய் 3 வருஷம் அறியணும் வெளிப்பாட்டை தாரும். 3ஆவதாக அவர் உலகத்தின் வாழ்க்கை முடிக்கும் போது 2 தீமோத்தேயு 1:12 மார்தட்டி சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் பரிந்த பாதுகாத்துக்கொள்ள வல்லமையுள்ளவர் என்று நிச்சயித்திருக்கிறேன். 5ஆவதாக கல்வியிலே நிபுணர். குழந்தை பேரு நிபுணர், எலும்பு சிகிச்சை நிபுணர். ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் ஸ்டடி எடுத்துட்டு படிப்பை படிச்சுட்டு நிபுணர்களா வாருகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் உங்களிடத்தில் ஒன்றே ஆண்டவர் விரும்புகிறார், வேத வசனங்களை கற்று தெரிந்தவர்கள். தீமோத்தேயு அவனுடைய பாட்டி லேவேசியாள் காலத்திலிருந்து வேதத்தை கற்று தேர்ந்த ஒரு நிமிடன். நீ வெட்கப்படாத ஊழியனாய் இருக்கும்படி அந்த வேத வாக்கியங்களை கற்றதிலே தேறினவராய் இருந்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தாவீது வேதத்தை திறக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள ஆண்டவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் மறைபொருட்களையும் வைத்திருக்கிறார். ஆகவேதான் 119ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் அறிந்து கொள்ளும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னாலேயே என் கண்கள் அந்த வார்த்தைகளை கவனிக்கிறவைகளாக இருக்கும். சரி, 6ஆவதாக மீண்டும் வாசிக்கிறேன். யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும். ஒரு ராஜாவுக்கு முன்பாக நிற்க திறமையுள்ளவர்கள். அது 6வது குணாதிசயம். ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் நின்று சேவிக்க திறமையுள்ளவன். இதை வாசித்த போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. ராஜாவினுடைய அரண்மனை புதுசாக அழகா பெருசா கட்டும்போது அந்த ராஜா குடியேறதுக்கு முன்னாலேயே ஒரு மூலையில் ஒரு ஆசாமி போய் குடியேறிடும். என்ன தெரியுமா? செலந்தி பூச்சி. ராஜா கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு ஒரு அரண்மனை கட்டுகிறார் என்றால், நீதிமொழி 30:28ஆம் வசனத்தில் ராஜாவினுடைய அரண்மனையில் தன்னுடைய கைகளினால நூலை பின்னி ராஜா அரண்மனையில் கட்டுகிற செலந்தி பூச்சி. நம்ம பூமியில் இருந்தாலும் பரலோகத்தில் நம்முடைய வாசஸ்தலங்களை கட்டுகிறோம். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள்,
பரலோக சிந்தையாக இருந்து என்னுடைய பேர் அந்த பரலோக ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணுமே, என் ஆண்டவர் பரலோகத்துக்கு போய் எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறாரே, அவர் இருக்கிற இடத்துல நானும் இருக்கும்படி அவர் என்னை சீக்கிரமாய் வந்து சேர்த்து கொள்வாரே. சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவர் நிற்கும்போது 1,44,000 பேரோடு கூட நானும் காணப்படணுமே. பரலோகத்தில் எனக்கு கிரீடங்கள் உண்டு. சங்கீதம் 16:6 நேர்த்தியான இடங்களில் எனக்கு சுதந்திரம் உண்டு, சிறப்பான பங்கு எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பரலோக சிந்தை உள்ளவர்களாய் வாழ்வது, அரண்மனையில் நிற்க தகுதி உள்ளவர்களாக மாறுகிறது. நான் நினைக்கும் போது பரலோகத்தை போதும் நினைக்கும் போது இந்த மகிழ்ச்சி. குணசாலியான ஸ்திரியை குறித்து நீதிமொழி 31:25 சொல்லுகிறது, அவர்கள் எதிர்காலத்தை எண்ணி பரலோகத்தில் தனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த எதிர்காலத்தை மகிமை எண்ணி அவள் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறாளாம். 7வதாக கற்பிக்கப்படத்தக்கவரும் கற்பிக்கப்படத்தக்கவர்கள். நம்ம எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி சொல்லப்பா, நான் கேட்கிறேன், எனக்கு போதித்தருளும், எனக்கு கற்றுத்தாரும், என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை தாரும். சங்கீதக்காரன் பல காரியங்களை கற்றுத்தாரும். உம்முடைய வழிகளை எனக்கு கற்றுத்தாரும், உம்முடைய சித்தத்தை எனக்கு கற்றுத்தாரும், உமக்கு பிரியமான வேலை செய்ய எனக்கு போதித்தருளும். சங்கீதத்தில் 24 முறை எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு கற்றுத்தாரும். இந்த தானியேலுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னு ராஜா விரும்பினார்? முதல்ல கல்தேரினுடைய மொழியை நீ கற்றுக்கொள்ளணும். அப்போதான் நீங்க பாபிலோன் கவர்மெண்ட்ல சர்வ் பண்ண முடியும். பரலோக கவர்மெண்ட்ல சர்வ் பண்ணணும்னா பரலோக மொழியை நம்ம கற்றுத்தான் ஆகணும். 1 கொரிந்தியர் 13:1 சொல்லுகிறது, நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும், உலகத்துக்கு விரோதமான பாஷை இல்லை, தூதர் பாஷைகளையும் கூட நீங்கள் கற்றுக்கொள்ள முடியுமா? பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொல்லுகிறார். ஏசாயா 28:11 அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு ஆண்டவர் பேசுவார். பிலிப்பியர் 4:11-12 சில காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நான் கற்றுக்கொண்டேன், சில காரியத்தை நான் போதிக்கப்பட்டேன், சில காரியங்கள் அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் நிறைவிருக்கவும் பட்டினி கிடக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். நாம கற்றுக்கொள்ளுகிறோம், சில காரியங்களை மற்றவர்கள் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிறோம், ஊழியக்காரர் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிறோம். சாதாரண உலக ராஜ்யத்தில் சேவிப்பதற்கு இந்த 7 தகுதிகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் பரலோகத்தை சேவிக்க எவ்வளவு தகுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நான் இதை தொடர்ந்து 1ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரத்தில் நான் முடித்து விடுவேன். 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே சீக்கிரமாய் சொல்ல போகிறோம். ரொம்ப ஆழமான புத்தகம். ஒரு கிளாஸ் கூட நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன்.